காலைதோறும் புதியவை. பிரியமான வாழ்க்கை. ஜூலை 11. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைப்பொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. உபாகமம் 30:11. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த பரிமாணமாக இருந்தாலும் அதனை விவரித்து கூறுவதற்கென்று எண்ணிலடங்காத நூல்களை கிறிஸ்துவ புத்தக நிலையங்களில் நாம் காண முடியும். நம் தேவனுடைய திட்டத்தின்படி வாழ்வது கடினம் என்ற நிலை இருப்பதினால்தான் அநேக எழுத்தாளர்கள் இதை குறித்து விளக்கங்களை தருகிறார்கள். இன்றைய தியான வசனத்தை கவனித்து பாருங்கள். நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைப்பொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. தேவனுக்கு பிரியமாக வாழ்வது கடினமானதே அல்ல என்றும் அது நம்மால் எட்டக்கூடிய எளிமையான ஒன்றுதான் என்றும் இந்த வசனங்கள் சொல்வதை கவனியுங்கள். பல தேவ மனிதர்கள் ஜெப தியானத்தோடு எழுதியுள்ள நூல்கள் பலனற்றவை என்று நான் சொல்லவில்லை. நானே ஒரு புத்தக பிரியன்தான். பிற எழுத்தாளர்களின் படைப்பிலிருந்து அநேக பயனுள்ள கருத்துக்களை நானும் பெற்று பயனடைந்து இருக்கிறேன். ஆனால் அதிகமாக எழுதப்படுகிற காரியம் என்பதால் தேவனுக்கு பிரியமாக வாழ்வது மிக கடினமான ஒன்று என்கிற எண்ணம் எழத் தேவையில்லை. மாறாக கிறிஸ்துவை போல் பிதாவுக்கு பிரியமாக வாழ வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட முடியும். கீழ்ப்படிதல் என்பதுதான் அந்த வார்த்தை. தேவனுடைய சொல்லிற்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆதி இஸ்ரவேலர்கள் தேவ வார்த்தைக்கு இப்பொழுதும் அவர்களின் வாயிலும் இருதயத்திலும் வைக்கப்பட வேண்டும் என தேவன் வலியுறுத்துகிறார். இந்த வார்த்தைகள் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அச்சகங்கள் உண்டாயிருக்கவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் தேவனிடமிருந்து புறப்படும் வார்த்தைகள் பலமுள்ளவைகள், முக்கியமானவைகள். அவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவது கடினமானது அல்ல. நமது மெய்யான கீழ்ப்படிதலின் ஆவி 1000 பிரசங்கங்களை விட பலம் உள்ளது. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தலே உத்தமம். ஜெபம். பிதாவே, உமக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு அருள் செய்யும். ஆமேன்.